அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு அருமையான நண்டு குழம்பு தான் சமைக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி விறகடுப்பில் நாம் வச்சாச்சு. ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாங்கியிருக்கிற நண்டு பேர் என்ன? கல் நண்டா? எங்கள் ஊர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பார் நண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வாங்கியிருக்கோம். ஒரு 100 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். பாருங்கள், அப்படியே எண்ணெய் வந்து கரெக்டாக பிரியுது பாருங்கள். ஸோ வாங்க அப்படியே நண்டை க்ளீன் பண்ணுறதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நண்டு குழம்புக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு பொருளுங்க. அது போட்டு நம்ம குழம்பு வச்சோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அது அப்படியே நான் வந்து வீடியோவோட கண்டினியூ ஆகும்போது வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குழம்பு தாளிச்சிடலாமா? தேவையான அளவு வடவம். ஸோ வடவம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பொருள் தாங்க. அடுத்தது தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. ஒரு முக்கியமான ஒரு பொருள் நான் உங்களுக்கு அப்படியே தாளிக்கும் பொழுது சொல்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நாம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் கைஸ், வெங்காயம் தக்காளி. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 10 மணி ஆகுது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருந்ததுனால இன்றைக்கி சமையல் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வெறும் கல் நண்டு மட்டும் தான் இருக்கா, இல்லை பாறை நண்டு மிக்ஸ் ஆகிருக்கா? ஓகே, இது பார்க்குறேன் கைஸ். கொஞ்சம் நல்லா வதவுனதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு பொருள் நம்ம வந்து நண்டு குழம்புல ஆட் பண்ண போகிறோம். இந்த பொருளை சேர்த்தாக்க நண்டு குழம்புக்கு ஒரு தனி டேஸ்ட் வந்துடும் கைஸ். இது உண்மை உண்மை உண்மை. வெயிட் பண்ணி பாருங்கள். அண்டு இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு அட்லீஸ்ட் ஒரு லைக் போட்டுருங்க கைஸ். கொஞ்சம் வதவுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா வதகிடுச்சு. நான் சொன்ன பொருள் இது தான் பாருங்கள். வாழைக்காய் அண்டு கத்திரிக்காய் இது வந்து ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். கத்திரிக்காயை விட வாழைக்காயை நம்ம நண்டு குழம்புல ஆட் பண்ணி சமைச்சோன்னா, அதாவது அந்த நண்டுக்கு வந்து ஒரு ஆப்டான ஒரு வெஜிடபிள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழைக்காய் தான். ஸோ பாருங்கள், இதில் வாழைக்காய் போட்டிருக்கிறாங்க அண்டு கத்திரிக்காய். ஸோ வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டை வந்து உண்டு பண்ணும் இந்த நண்டு குழம்புல. அடுத்தது வந்து தாளித்து வச்ச மிளகாய்த்தூள் தண்ணி எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியா? இதில் பார்த்திங்கன்னா புளி தண்ணியில் மிளகாய்த்தூள் உப்பு அதில் போட்டுட்டியா? பாருங்கள் கைஸ், நம்ம இப்போ வந்து தாளிச்சிட்டோம். மூடிடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நண்டை க்ளீன் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ நான் வந்து நண்டை வந்து க்ளீன் பண்ணுற வீடியோவை காமிக்கிறேன், பாருங்கள் கைஸ். பாருங்கள். ஸோ இது ரெண்டுமே ஒரே நண்டா வேறு வேறு நண்டா? பார் நண்டு. எங்கள் ஊர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார் நண்டு அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், க்ளோஸ்அப்பில் கூட காமிக்கிறேன். பாருங்கள் கைஸ், இந்த நண்டு தான் இன்றைக்கி நாங்கள் வாங்கினோம் 100 ரூபாய்க்கு. ஓகே. ஸோ அதோட கொடுக்கலாம் இருக்குது பாருங்கள். அப்படியே க்ளீன் பண்ணுற வீடியோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் கைஸ், இது எல்லாமே அதோட கொடுக்கு. அந்த நண்டு ஒன்று இருந்தது, அது என்ன நண்டு? இது கல் நண்டு. பாருங்கள் கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இதோட கொடுக்கு தானே இது? கல் நண்டோட கொடுக்கு தான் இது. ஓகே, க்ளீன் பண்ணுது. அந்த 2 நண்டு வந்து பார்த்திங்கன்னா பார் நண்டு அதோட பேர். ஸோ இதை தான் இன்றைக்கி நாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணுறதை காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் கைஸ், இப்படி தான் நண்டை க்ளீன் பண்ணணும். இந்த 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா பார் நண்டு. அவ்வளோதான் கைஸ். இந்த நண்டுக்கு வந்து ஒரு கொடுக்கு தான் இருக்குது. ஓகே, அதுக்குள்ளே போட்டுட்டாங்க.
அடுத்தது இன்னொரு பார் நண்டு. 100 ரூபாய்க்கு இதான் கொடுத்தாங்களா? க்ளீன் பண்ணி இது வந்து கீழே கல் நண்டுன்னு சொல்லுவாங்களா, அது வந்து கடல் நண்டு. அது 3மே கடல் நண்டு தானே. இந்த நண்டு அதிகமாக அந்த ஆற்று ஓரத்தில் கிடக்கும். அது ஆற்று ஓரத்தில் இருக்காது, கடப்புறமா அந்த சிகப்பு கலரில் சின்ன சின்னதாக மேய்ச்சிட்டு இருக்கும் பாரு. ஆமாம், இல்லை அந்த இது இருக்குல்ல, வெள்ளாறு இருக்குல்ல பாருங்கள். இதுக்கு வந்து 2 கொடுக்கு இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த நண்டு, பார் நண்டு. இந்த கையேடு ஓகே, 2 நண்டு க்ளீன் பண்ணியாச்சு. இந்த நண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா கல் நண்டு. என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்கு, விட முடியாதா? 10 கை கிச்சிட போகுது. கத்தி வச்சு தான் க்ளீன் பண்ண போல இருக்கு, அவ்வளோ டைட்டாக இருக்கு. இந்த நண்டு நீங்கள் சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்க தானே? நாங்களே சாப்பிட மாட்டோம். பாருங்கள் காய்ஸ், ஓடு வேஸ்ட் தானே. ஸோ இதில் நம்ம ஒரு நண்டு கூட வந்து ஓடு யூஸ் பண்ண முடியாது, எதுவுமே நல்லா இல்லை ஓடு. ஸோ ஏன் இந்த நண்டுக்கு இப்போ கல் நண்டுன்னு பேர் வந்துச்சுன்னு தெரியுதுங்களா? ஏன்னா எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள், கல் மாதிரி. ஸோ அதனால தான் இதுக்கு வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா கல் நண்டு. பாருங்கள் கைஸ், அருமையாக க்ளீன் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 நண்டு இருக்குது. ஒரு நண்டு தான் இதான் லாஸ்ட் நண்டா? 4 நண்டு தான் 100 ரூபா. இன்னைக்கு அவங்க இல்லை நம்மளுக்கு கொடுக்குறவங்க. ஆமாம், ஆக்சுவலி இது 100 ரூபா நண்டே கிடையாது. சரி பரவாயில்லன்னு சொல்லி வாங்கியாச்சு. 100 ரூபாய்க்கு இந்த நண்டு ஒர்த்தே கிடையாது. எங்கள் ஊர் பக்கம் இந்த 4 நண்டு 50 ரூபாய்க்கு முதல்ல வாங்க மாட்டோம் தானே. ஓடு வேஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம். எவ்வளோ டைட்டாக இருக்குது பார்த்தீங்களா? வெறும் கையால் இந்த நண்டை வந்து உடைக்க முடியல, சரியான ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் கல் நண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் காய்ஸ், எவ்வளோ அருமை. அதே மாதிரி இந்த நண்டு வந்து குழம்பு வச்சாலும் அப்படியே கல் மாதிரி தான் இருக்கும் இல்லை? ஆமாம், கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பாருங்கள் காய்ஸ், எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். 4 நண்டு கொடுக்கு பாருங்கள், 4 கொடுக்குமே வந்து இதோட கொடுக்கு தான். ஓகே, அதையும் போட்டாச்சு. ஸோ உங்கள் க்ளீன் பண்ணிட்டு வரட்டும் கைஸ். அதுக்குள்ளே நாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ நம்ம வந்து நண்டை வந்து குழம்புல வந்து ஆட் பண்ணிடலாம். ரைஸ் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. 1 2 3 4 போதும். ஏன்னா மட்டும் காமி. பாருங்கள் கைஸ், 4 நண்டு எவ்வளோ அருமையாக க்ளீன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இதை உடச்சி போட போறியா, அப்படியே தான் போட போறியா? நீ சொல்ல, வா விருப்பம்தான். உடச்சி போட்டுட்டுமா? அவ்வளோதான் கைஸ். அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கோட பாருங்கள் எப்படி உடைக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த நண்டை உடைக்க கூட முடியாது. ஓகே, அவ்வளவும் சதை தான் பாருங்கள் கைஸ், அவ்வளவும் சதை தான். அதாவது ஒரு நண்டை மட்டும் உடைக்காமல் போடு. ஓகே, அந்த ஒரு நண்டை மட்டும் உடைக்க. இதை உடைச்சிரு. இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் கைஸ், அது உடைக்கவே முடியல பாருங்கள். உயிர் இருக்குது. அப்படியா? ஓகே, இந்த ஒரு நண்டு மட்டும் உடைக்கல கைஸ். இது கொடுக்கலாம், எல்லாத்தையும் போட்டுடலாம். பாருங்கள், கொடுக்கலாம். கல் வச்சு தான் உடச்சி சாப்பிடணும், கடிச்சு சாப்பிட முடியாது. இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். கடிச்சதுன்னா அவ்வளோதான். ஆமாங்க கைஸ், 1/4 கிலோ சதையை எடுத்துரும். பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். ஓகே கைஸ், மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். குழம்பு திறந்துடலாமா? நண்டை போட்டு கொதிக்க விட்டுடலாம். ஓகே. இன்றைக்கி வந்து தொட்டுக்க வறுவல் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஒன்லி நண்டு குழம்பு, அவ்வளோதான் கைஸ். இல்லை கொதி வந்துருச்சு, புகை வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அடடா எவ்வளோ அருமையாக கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து நண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுக்கு, அடுத்தது புட்டு போட்ட நண்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அடுத்து அந்த முழு நண்டை மட்டும் காமிங்க. ஸோ இதெல்லாம் புட்டு போட்ட நண்டு கைஸ். முழு நண்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதை வீடியோ காண்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போடுறேன். ஓகே அவ்வளோதான் கைஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி வாழைக்காய் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நண்டு குழம்பு செய்கிறதுக்கு. இப்போ நம்ம வந்து மூடிடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குழம்பு எப்படி இருக்குது அப்படின்றத வீடியோட எண்டில் நான் காமிக்கிறேன். ஸோ இதோட ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விட்டுறலாம். எங்கள் பூனை பாருங்கள், நண்டு குழம்புக்காக வெயிட்டிங்கு. ஓகே அவ்வளோதான் கைஸ். பாருங்கள், ஒரு அருமையான நண்டு குழம்பு தயாராகிட்டு. ஸோ நான் உங்களுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நண்டை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே கொஞ்சம் அந்த கிரேவி அதில் ஆட் பண்ணி அப்படி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கரண்டியில் வரவே மாட்டேங்குது. பாருங்கள் காய்ஸ், ஒரு அருமையான நண்டு குழம்பு. பீஸ்லாம் செம்மையாக இருக்குது. இந்த முழு நண்டை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ ஒரு அருமையான எப்படி குக் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த கொடுக்கா இருக்கட்டும் பாருங்கள். இதை வந்து திருப்பி காமிக்கிறேன். எடுத்துக்கிறதுக்கு என்ன வேணும் எடுத்துக்க. பாருங்கள் கைஸ், ஒரு அருமையான. அடுத்தது கொடுக்கு காமிக்கிறேன். கொடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக குக் ஆகிருக்கு. ஸோ பாருங்கள், அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கி இதுதான் சொன்ன மாதிரி நண்டு குழம்பு. இந்த ஒரு கொடுக்க காமிக்கிறேன், செம்மையாக குக் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.